எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 சூப்பராக இருக்கேங்க. ஸோ நம்ம சேலஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் 80% கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு ஜஸ்ட் ஒரு 16 days தான் இருக்கு நம்ம கையில். சூப்பராக அதை எஃபெக்டிவாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Day 1லேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டே இருக்கீங்க. ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. நிறைய டிப்ஸு, ட்ரிக்ஸு, இன்ஃபர்மேஷன்ஸு, ஐடியாஸு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சேலஞ்சுன்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணோம். டெய்லியும் அவ்வளோ விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் Day 1லேருந்து வீடியோஸ் வந்து எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அதனால கிடைக்குங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பர்டிகுலராக வெயிட் லாஸ்னு மட்டும் இல்லை. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா டே பை டே நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வாக்கிங் கூட எடுத்துக்கோங்க. வாக்கிங்னா Day 1 2000 பண்ணுறீங்கன்னா அப்புறம் 3000, 5000, 7000, 10,000 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்போதான் வந்து நம்ம நல்ல வந்து ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். ரொம்ப சூப்பராக அதை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ 34 days, இன்னைக்கு வந்து Day 34. இது வரைக்கும் சூப்பராக பண்ணியாச்சு. இன்னும் இருக்கிற ரிமைனிங் ஒரு 16 days வந்து இன்னும் எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகணும். இன்னும் நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணி இனிமேல் எந்த சீட்டும் பண்ணாமல் ப்ராப்பராக நம்மளோட 15 days வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகணும். நல்லா வந்து ரிசல்ட் பார்க்கணும். குறைஞ்சது எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுக்கு மேலே எவ்வளோ நம்மளால முடியுது அப்படின்றத நம்ம ஃபுல் எஃபோர்ட் போட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் மைண்ட் செட்டோட இந்த வீக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு சூப்பரான 2 ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு டேல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சியா சீட்ஸ் வெயிட் லாஸ் ஜூஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஹைப்ல போச்சு ஒரு டைம்ல வந்துட்டு. ஸோ ஒரு டைம்னு கூட சொல்ல வேணாம். ட்ரெண்டிங்ன்றது மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாறிட்டே இருக்கும். ஆனால் இந்த வெயிட் லாஸ்ன்றது வந்து எப்பவுமே ட்ரெண்டாகவே தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் வந்து நம்ம பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் ஒரு 15 days மாதிரி நம்ம இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு 15 daysக்கு நம்ம வந்து சியா சீட்ஸோட ஜூஸ் தான் வந்து எடுத்துக்க போகிறோம். அது நம்ம வெயிட் லாஸ்க்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, நம்ம வெயிட் லாஸை எவ்வளோ ஸ்பீடப் பண்ணி விடுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் நீங்கள் எதுவாக வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்னோட வெயிட் லாஸ் டைமில் நான் அதிகமாக இந்த ஆம்லெட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ வெஜிடபிள் ஆம்லெட் வந்து நான் அந்த ரெசிபியும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து ரெசிபி வீடியோவாக தான் இருக்கும் போது ப்ளஸ் நான் நேற்றுக்கு என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புதுவிதமான டிப்ஸாக தான் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யோசிச்சுட்டே இருக்காதீங்க. இன்றைக்கே உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வெயிட் லாஸ் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து நம்ம சேலஞ்ச் வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக கிவ் அப் பண்ணிடாமல் ஸோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கோல் வந்து ஈஸியாக போய் ரீச் பண்ண முடியும். ஹாப்பி மைண்ட் செட்டோட இருங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு புதுசாக எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாலுமே உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃப் அப்ரிஷியேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் அவேர்னஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போங்க. உங்களை நீங்களே வந்து எங்கேஜ்டாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்னும் ஃபோக்கஸ்டாக, இன்னும் இன்டென்சிவாக, எஃபெக்டிவாக உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போங்க. 50th day நம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட் பார்த்தே ஆகணும். ஸோ அந்த ஹாப்பினஸ் நான் வந்து அதுக்காக என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஃபுல் எஃபோர்ட் போட்டு சூப்பராக பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அந்த 50th day நம்ம கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அது கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பேசின விஷயங்கள் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நமக்கு ப்ராப்பராக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம ப்ராப்பராக கேதர் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
ஸோ ஒரு கப் எடுத்துக்கோங்க. கப் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீட்ஸ் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. சீட்ஸ் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அது வந்து தண்ணி கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அடியில் போயிட்டு நல்லா செட்டில் ஆகும். ஸோ நல்லா கையெடுக்காமல் தண்ணியும் அதே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வரைக்கும் அதை அப்படியே மூடி ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சீட்ஸ் ஃபுல்லாக தண்ணியில் நல்லா ஊறிட்டு நமக்கு வந்து ஃபுல்லாக சீட்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடும். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே மூடி வந்து வச்சாச்சு. இப்போ 30 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஜூஸ் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகத்தே இழுத்துட்டு ஒரு ஜெல்லி மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜூஸ்க்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த கப் நிறையா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ½ லெமன், 1 டீஸ்பூன் ஹனி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சின்ன லெமனுக்கு ½ லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஜூஸ் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா லெமன் அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹனி 1 ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 1 ஸ்பூன் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் வந்துட்டு நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி மார்னிங் எழுந்தது நம்ம ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 o'clock அந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த ஜூஸு. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு இது எடுத்துக்கிட்ட ஒரு ½ hour 1 hourக்கு அப்புறமா உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரெண்டு நாளாக பார்த்தோன்னா மார்னிங் எழுந்ததும் மழையோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே நல்லா இருந்தது கிளைமேட்டு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சியா சீட்ஸ் வந்து ஜூஸ் ஆல்ரெடி எடுத்திருக்கீங்களா, நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் டைமில் வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து நம்ம சேலஞ்ச் முடிகிறதுக்கு இன்னும் 16 days இருக்குது. ஓகே, ஒரு 15 days சேலஞ்ச் மாதிரி அதுக்குள்ளேயே வந்து ஒரு 15 days டெய்லியில் வந்து நம்ம இந்த சியா சீட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். இது நம்ம வெயிட் லாஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடப் பண்ணுது, நமக்கு எவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் Day 1 ஆஃப் சியா சீட்ஸ் ஜூஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 15 daysக்கு வந்து நம்ம அதை கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நமக்கு ரிசல்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் இந்த ஜூஸ் வந்து குடிக்க போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது. அது நான் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகி ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக ஹனி லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் கூட நினச்சேன் ஓகே சாப்பிட முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே தான் இவ்வளோ நாள் தள்ளி போட்டே இருந்தேன். ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ஸோ 15 days வந்து நம்ம இதை குடிக்கலாம். எந்தளவுக்கு ரிசல்ட், ஏன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க்னாவே இது நல்ல ஒரு ஹைப்பில் வந்து இருந்தது. ஸோ அதனால் நிறைய அதை பற்றி சர்ச் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்து ஒரு 15 days வந்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஃபுட்டுமே வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணாலுமே நம்ம அளவோடு எடுத்துக்கும் போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஸோ வந்து ஒரு 15 daysக்காக தான் வந்து நான் இதை எடுத்துக்க போகிறேன். ஒரு 100 grams பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு பார்க்கலாம் எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் இருக்குது, பெனிஃபிட் இருக்குன்றதை பார்த்துட்டு நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ போய் நான் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறேன். இன்றைக்கிக்கான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா வெஜிடபிள் ஆம்லெட் தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இது இன்றைக்கி நான் ஆம்லெட்டுக்காக எடுத்துக்கிட்ட வெஜிடபிள் வந்து கேபேஜ் அண்ட் கேப்சிகம். ஓகேங்களா? முட்டைகோஸும் குடமிளகா ஒரு கொஞ்சம் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இது எப்படி கட் பண்ண அப்படின்னா ரஃபாக கட் பண்ணி இந்த சாப்பரில் போட்டு, இந்த ஹேண்ட் சாப்பர் இருக்குல்ல, இதை போட்டால் நமக்கு நல்லா மைன்யூட்டாக கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் ரொம்ப குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா ஆம்லேட்டுக்கும் நல்லா ஈவனாக வெந்து வரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த சாப்பரில் போட்டு ஃபுல்லாத்தையும் ஒன்றா போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு முட்டைக்கோஸும் குடமிளகாவும் போட்டிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஸோ 2 முட்டை. மசாலா வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி சின்ன பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, பெப்பரு, அப்புறம் குழம்பு தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே போட்டு நம்ம சூப்பராக வந்து இன்றைக்கி ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ப்ரோட்டீன் ரிச் வெயிட் லாஸ் ஆம்லேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இதை நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேபேஜ் போட்டுக்கலாம். அப்புறமா கட் பண்ணியிருக்க ஆனியன் அண்ட் பச்சை மிளகா,
அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் கேபேஜ் குடமிளகா மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் போடலாம், பீன்ஸ் போடலாம், ஈவன் நான்வெஜ் கூட போடலாம். நம்ம சிக்கன் ஆம்லேட் பண்ணலாம், கிராப் ஆம்லேட் பண்ணலாம், ஃபிஷ் ஆம்லேட் பண்ணலாம். ஸோ வந்து நமக்கு என்ன வந்து எக்கு கூட தேவையோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஆம்லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேபேஜ் அண்டு குடமிளகா வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதில் நமக்கு தாராளமாக 2 ஆம்லேட் வந்து கிடைக்கும். ஸோ வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் வந்து போட்டிருக்கிறதுனால வேறு எதுவுமே தேவைப்படாது. இந்த ஆம்லேட் சாப்பிட்டாவே போதும், வயிறுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். சரிங்களா? நல்லா ஈவனாக நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோக் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும். ஆம்லேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்சிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது நல்லா செட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம போய் தவா ஆன் பண்ணிடலாம். ஸோ தவா சூடானவே நம்ம ஆம்லேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ வெஜிடபிள் எக் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், அடியில் ஒட்டாமல் அப்ளை பண்ணலாம். ஆயில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஆம்லேட் வந்து போட்டு எடுத்துக்கலாம். காயெல்லாம் போட்டிருக்கோம், நல்லா பொறுமையாக வேகட்டும். 2 பக்கம் ஒரு நிமிஷம் வேக வச்சு நம்ம திருப்பிக்கலாம். லைட்டாக மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இல்லைனா டக்குன்னு வந்து அடியில் கருகிட்டு நமக்கு சென்டரில் வந்து முட்டை வேகாமல் போயிடும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடு லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு நல்லா வெந்துச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ஆம்லேட்டும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் உள்ளதும் நம்ம போட்டு எடுத்துடலாம் அப்படியே. ஸோ அவ்வளோதான், 2வது ஆம்லேட்டும் நம்ம சூப்பராக போட்டு எடுத்தாச்சு. எம்மியான நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட வேண்டியதான். சூப்பர், அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் ஆம்லேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. வெஜிடபிள் வந்து உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேபேஜும் குடமிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கேரட் ஆட் பண்ணலாம், பீட்ரூட் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு வெஜிடபிள் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணி உங்களோட ஆம்லேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான்வெஜ் சாப்பிடணுன்னு விருப்பம் இருந்தால் ஈவன் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணலாம், இல்லை கிராப் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணி ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது சூப்பரான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி. இதில் நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணலாம். ஒவ்வொரு வெஜிடபிள் ஒவ்வொரு நான்வெஜ் நீங்கள் மாற்றி மாற்றி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ டயட்டை வந்து போரிங்காக இல்லாமல் நல்லா நிறைய வெரைட்டிஸோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சுட சுட நான் போய் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ரொம்ப எம்மியாக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. அந்த கேபேஜோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ போய் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துடுறேன். மார்னிங் எழுந்தது ஜீரோ வாட்டர் குடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்புறமா சியா சீட்ஸ் போட்டு அந்த ஜூஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடித்தோம். அதனால் நான் பாதாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஆம்லெட் 2 கொஞ்சம் பாதாம் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸு, ஒரு சின்ன பனானா வந்து எடுத்துக்கிட்டு, இன்றைக்கி வீட்டில் வந்து மீன் குழம்பு. ஸோ வந்து குழம்புல உள்ள மீன் பீசஸ்லாம் வந்து நல்லா நிறையா எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான லஞ்ச் தான் வந்துட்டு இன்றைக்கி. ஸோ சிக்கன் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குமோ ஃபிஷ்ஷு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் குழம்பா வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நேற்று ஈவினிங் வெஜிடபிள்ஸ் வாங்குறக்கா மார்க்கெட் போயிருந்தேன். பலாப்பழம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சாப்பிட்டும் கொஞ்சம் நாள் ஆச்சு. சரி சீசன் வேறு முடிய போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கொஞ்சம் ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 6:30க்கெலாம் வந்துட்டு பழம் சாப்பிட்டுட்டு என்னோடய டின்னர் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. எர்லியராகவே சாப்பிட்டுட்டேன்.